இந்த வீடியோவோட இறுதியில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வருகின்ற மார்கழி மாதத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க இருக்கோம். பெரும்பாலும் நம்மளுக்கு ஒரு சொல்வாக்கியம் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் பீடை பிடித்தது அப்படிங்கிறது பரவலாக எல்லாத்தாலும் சொல்லப்பட்டு வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் திருமணம் நடத்த மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய சொல்லப்படும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க தாற்பயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த காலமானது நம்மளை பொறுத்தளவு ஒரு காலையில் வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 to 6 அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது அல்லவா. அந்த நேரத்தில் எந்திரிச்சா நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு பெரியவங்களால் சொல்லப்பட்டிருக்கும். அதே போல தான் நம்மளோட ஒரு வருடம் அப்படிங்கிறது கடவுளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது அந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு ஈக்குவலானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ தை மாதத்தில் வந்துட்டு அவங்களுக்கு காலை பொழுது ஆரம்பித்து விடும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுறதுனால அதுக்கு முன்னாடி வந்துட்டு எழுந்திரிக்கிறதுக்கு தயாராகக்கூடிய காலம்தான் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு செய்கிறது ரொம்பவே உத்தமம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த காலகட்டங்களில் மகாவிஷ்ணுவை வழிபடுறதும் சரி, சிவபெருமானை வழிபடுறதும் சரி ரொம்பவே உசித்தமானதாக குறிப்பிடப்படுகின்றது. அதனால இந்த பீடை அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லக்கூடாது, அது தவறான வார்த்தை. கண்ணன் சொல்லியிருக்காரு இல்லையா, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்ட்டு. அப்போ அது எவ்வளவு ஒரு உயர்ந்த மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதமானது ரொம்பவே சிறப்பானது. அதில் முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு என்ன வரும்னா, காலையில் எழுந்ததுமே வந்துட்டு வீட்டு வாசலில் அரிசி மாவால் கோலம் போடுறது அப்படிங்கிறது. ஏன் சொல்கிறோன்னா, நம்ம முன்னோர்கள் வந்துட்டு அன்னதானத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சத்திரங்கள் கட்டி அதில் வர்ற போகிறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்தாங்க. இந்த மார்கழி மாதம் வந்துட்டு ரொம்பவே குளிர் அதிகமாக உள்ள காரணத்தினால் சின்ன சின்ன உயிரினங்கள் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த உயிரினங்களுக்கும் வந்துட்டு அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த மார்கழி மாத காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் செஞ்சாங்க. எப்படின்னா இந்த கோலத்தின் வடிவில். அதிலே வந்துட்டு 2 பலன்கள் இருந்தது அப்படிங்கிறது உண்மை. அறிவியல் ரீதியாகவுமே சொல்லப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அதாவது அதிகாலையில் எந்திரிச்சு கோலம் போடும்போது ரொம்ப முக்கியம். நீங்கள் ராத்திரியிலே போடுறதெல்லாம் கணக்கு கிடையாது. அதிகாலையில் எந்திரிச்சு கோலம் போடும்போது பார்த்தீங்க அப்படிங்கும்போது அந்த காலையில் கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது. அதை நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது நம்ம உடல் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்கிறாங்க. இதுலேயும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மார்கழி மாதத்தில் வந்துட்டு செப்பல் போடாமல் நடப்பாங்க. அந்த நரம்பு வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும்பாங்க. அதே போல் கோலம் போடுறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்குங்க, பசும் சாணத்தால் வாசல் தெளித்து அதன் பின்னர் கோலம் போடுங்க. கோலம் போட்டதுமே செம்மண் கரை கட்ட முடிஞ்சால் செம்மண் கரை கட்டிடுங்க. அது லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும் நண்பர்களே. இன்றைக்கி ரொம்ப ஃபேஷனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கலர் பொடி எல்லாம் போட்டு வந்துட்டு அலங்காரப்படுத்தி வைக்கிறாங்க. நம்மளோட பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா பசும் சாணம் வச்சு அதில் அருகம்புல்லோ அல்லது வந்துட்டு பூசணி பூ குத்தி வைப்பாங்க, செம்பருத்தி பூ குத்தி வைப்பாங்க. எந்த வீட்டு வாசலில் அந்த சாணத்து மேலே பூசணி பூ வச்சுருக்காங்களோ அங்கே வயதிற்கு வந்த கன்னிப்பெண் இருக்கின்றாள் அப்படின்னு ஊருக்கு தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பூசணிப்பூ வச்சதா சொல்லப்படுது. அப்போ எந்த வீட்டில் கல்யாணத்துக்கு ரெடியான அந்த பையன் இருக்காங்களோ அவங்க அந்த வீட்டில் போய் பெண் கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி எல்லாம் அந்த டிசைன் டெக்கரேஷன் அதெல்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு. சரி, இப்போ நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியதில் அது ஒன்று. அதே போல் பார்த்திங்கன்னா பஜனை நடைபெறும். எப்போ? இந்த மார்கழி மாதத்தில் பஜனை ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அந்த பஜனைகளில் பாடுறதும் சரி கலந்துக்கிறதும் சரி ரொம்ப உத்தமம். அதனால் அதை தவற விட்டுறாதீங்க. திருப்பாவை திருவெம்பாவை ரெண்டுமே வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு அந்த காலகட்டங்களில் பாடப்பட்டு வரும். ஆண்டாள் திருப்பாவை பாடினாங்க இல்லைங்களா. அதாவது தன்னையே வந்துட்டு இறைவனுக்கு அர்ப்பணித்து கொண்டு இறைவன் தான் எல்லாமே அப்படின்ட்டு தன்னை உருக்கி அந்த திருப்பாவை அப்படிங்கிறத வந்துட்டு பாடின ஆண்டாளை வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். அதே போல் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அந்த மார்கழியிலையுமே கூட காலையில் குளிரில் இளம் பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாமலையாரை நினச்சி உருகிறத
அழகாக திருவெம்பாவையில் வந்துட்டு சொல்லப்பட்டு இருக்கும். அந்த திருவெம்பாவையும் பார்த்தீங்கன்னா சிவாலயங்களில் வந்துட்டு பாடப்பட்டு கொண்டிருக்கும். எப்போ? இந்த மார்கழி மாதங்களில். அப்போ அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உடையது. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆருத்ரா தரிசனமும் வரும், அதே போல் வைகுண்ட ஏகாதசியும் மார்கழியில் வரும். இந்த 2 விரத நாட்களையும் தயவு செய்து தவற விட்டு விடாதீர்கள். கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் காலையில் வந்துட்டு எல்லா பக்கங்களிலும் சங்கு பிடித்து கொண்டு வருவார்கள். அது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே துயில் எழுப்புறது மாதிரி. சங்கு அப்படிங்கிறது ஒரு ஆரம்பத்திற்கான அறிகுறியாக வந்துட்டு குறிப்பிடுவாங்க. உங்களோட அந்த என்விரான்மெண்ட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்காக அந்த சங்கு ஒழிச்சுக்கிட்டு வருவாங்க. எப்படின்னா அந்த வயல்வெளிகளில் வந்துட்டு எல்லாம் போய் ஊதிட்டு வருவாங்க. அவங்களுக்கு நிறைய தானியங்களை வந்துட்டு நம்ம தானமாக கொடுப்போம். அது பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷனை பரவ வைக்கும், அந்த தானிய விளைச்சலை அதிகப்படுத்தும் அப்படின்ட்டு கிராமப்புறங்களில் ஒரு நம்பிக்கை எப்போவுமே இருந்துகிட்டு வருது. அதே போல் ரொம்ப முக்கியம், என்ன பண்ணக்கூடாது ஏற்கனவே நம்ம சொன்னோம். அதே போல் அதிகாலையில் கண்டிப்பாக எந்திரிச்சிடணுங்கிறத மறந்துடாதீங்க. அதிகாலையில் 8 மணி 9 மணி இல்லைங்க, காலையில் 4:30 to 6க்குள்ளே தயவு செஞ்சு எந்திரிச்சு நேராக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு தியானம் பண்ணுங்கள். உங்கள் உடலுக்கு தேவையான பிராணவாயு அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்கள் உடல் மிகவும் ஆரோக்கியம் அடையும் அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்கிறாங்க. இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த மார்கழியில் வந்துட்டு திருமணத்தை நடத்த மாட்டாங்க. அதே போல் விவசாயத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா விதைகள் விதைப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படிம்பாங்க. அதீத குளிரின் காரணமாக பார்த்தீங்கன்னா முளைச்சி வர்றப்பே அது வந்துட்டு சில விதைகள் வந்துட்டு கருகிடும். அப்படிங்கிறனால இந்த பட்டத்தில் விதை விதைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படும். அதே போல் கண்டிப்பாக வாசல் தெளிச்சிருக்கணும். வாசல் தெளிக்காமல் கோலம் போடாதீங்க. அந்த கோலம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம், அதனால் அதை மறந்துடாதீங்க. இறை வழிபாடு பண்ணுறது மார்கழியில் ரொம்பவே விசேஷமான ஒன்று. அதனால் இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நாம் நினைத்ததெல்லாம் நடைபெறும், நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்லிக்க முடியும். நண்பர்களே, இந்த தொகுப்பிற்கான கேள்வி: திருப்பாவையில் உள்ள 30 பாடல்களை பாடிய ஆழ்வார் யார்? மீண்டும் ஒருமுறை கூறுகின்றோம், திருப்பாவையில் உள்ள 30 பாடல்களை பாடிய ஆழ்வாரின் பெயர் என்ன? இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.